நான் சுந்தரவள்ளி. டெல்லியே அதிர்ந்திருக்கு. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு மோடிக்கு எதிராக சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்கெல்லாம் சும்மா இணையதளத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு மொத்தமா திரண்டு இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாங்க. ஜென்சி போராட்டம் நடப்பதற்கான விதையை இன்றைக்கு நட்டிருக்கிறார்கள் தோழர்களே. இதோட இதை குறித்து பதறி பம்மி பயந்து ஏராளமான வீடியோக்களை பாஜக கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே? இந்தியாவுல அரசியல் என்பது ரொம்ப சுவாரஸ்யமானது. எப்போதும் பாஜக குறுக்கு வழியில ஆட்சி வைக்கும். இந்தியாவின் பல மாநிலங்களில் பாஜக தான் ஆட்சியில இருக்கு. எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கல்விக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. நெருக்கி 60,000க்கு மேற்பட்ட வட இந்திய பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு. 1.5 கோடி குழந்தைகள் கல்வியற்றவர்களாக தெருவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்புறம் அதே குழந்தைகளை நாங்க தொழில் சொல்லி தர்றோம் அப்படின்ற பேர்ல கூலிகளாக மாற்றக்கூடிய குலத்தொழில் கல்வியை திணிக்கிறது பாஜக. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை 2020 என்ற கல்விக் கொள்கையின் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கிற உழைக்கிற மக்களை கல்வியற்றவர்களா மாத்தி இருக்கிறாங்க. அதோட இப்போ நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் வெளியாயிருக்கு. சிபிஎஸ்இ பள்ளிக்கூட பேப்பரை அரையும் குறையுமா திருத்தி, கண்ணை மூடிக்கிட்டு மதிப்பெண் போட்டு, கண்ணை மூடிக்கிட்டு அந்த பேப்பரை திருத்தி, அதுல ஏராளமான இளைஞர்கள், குழந்தைகள், பள்ளிக்கூட பிள்ளைங்க தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் 20க்கும் மேற்பட்டவங்க. பெரிய பரபரப்பு போகும்போது இந்த போராட்டம் நடக்குது தோழர்களே. உங்களுக்கு தெரியும், நான் முழுசாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி சூரியகாந்த் என்கிற நீதிபதி, அவர் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இந்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் இருக்கார் இல்லையா, அவரு ஒரு தீர்ப்புல, ஒரு வழக்குல இளைஞர்களை போற போக்குல பேசிட்டார். இந்த இளைஞர்களா வேற யாரும் இல்லைங்க, ஒழுங்கா படிக்க மாட்டான், வெளியே வந்து சமூக வலைத்தளத்துல உட்கார்ந்துட்டு நான் சமூக செயல்பாட்டாளர், நான் பத்திரிகையாளர், நான் இன்ஃபுளுயன்சர் அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு அலையுது, இதுங்கெல்லாம் காக்ரோச் மாதிரி அலைஞ்சிட்டு கிடக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். இதுல கோவப்பட்ட ஒரு இளைஞன், அவர் பேர் அபிஜித். அவர் அமெரிக்காவுல மேற்படிப்பு படிச்சிட்டு இருக்கிறாரு. அபிஜித் என்ன பண்றாரு, கோவம் வருது, இளைஞர்களை பார்த்து இப்படி காக்ரோச்னு சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக சமூக வலைத்தள கணக்குகள்ல, அதுல குறிப்பா இன்ஸ்டா அப்புறம் எக்ஸ்தலம், இதுலதான் அதிகமா அரசியல் பேசுவாங்க, இந்த ரெண்டுலயும் பேஸ்புக் உட்பட காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பக்கத்தை ஆரம்பிச்சு விட்டாரு. ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் போடலாமா, நீங்க இப்படி எங்களை கேவலப்படுத்தலாமா அப்படின்னு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்ச உடனே காக்ரோச் ஜனதா பார்ட்டி வித்தியாசமா இருக்கேன்னு ஒரு 2-3 நாள்லயே பல லட்சம் இளைஞர்கள் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில சேர்றாங்க. இது சேர்ந்த உடனே எக்ஸ்தலத்துல இதே பாஜக அவங்க கணக்க முடக்குது. திரும்பவும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, அதுலயும் 1 லட்சக்கணக்கான இளைஞர்கள் சேர்றாங்க. இது பாஜகவுக்கு பெரிய தலைவலியாக போய்விட்டது. என்னடா இது, நம்ம கட்சியை பின்தொடர்பவர்களை விட 4 நாள்ல ஒரு சின்ன பையன் போற போக்குல ஆரம்பிச்ச ஒரு பக்கத்தை இவ்வளவு பேர் தொடர்றாங்களே அப்படின்னு கடுப்பாயிருக்கு பாஜக. அப்ப என்ன சொல்றாங்க, இவனுங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லைங்க, சமூக வலைத்தளத்துல உட்காந்து எதையாவது உருட்டிட்டு போயிருவானுங்க, இவனுங்க எங்க ஒன்னா சேர போறாங்க அப்படின்னு சொல்ல தமிழ்நாட்டிலே பல போராட்டங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேர்ல நடந்துச்சு. இதுல இன்னொரு வேலை என்ன தெரியுங்களா, பல கட்சிகள், இடதுசாரி கட்சிகளுடைய மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு எல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கிளையே பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கிற இளைஞர் அமைப்பு, மாணவர் அமைப்பு எல்லாரும் உள்ள சேர்ந்துட்டு அவங்களோட சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல இளைஞர் அமைப்பு, மார்க்சிஸ்டோடைய இளைஞர் அமைப்பு, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பல இடங்கள்ல போராட்டத்தை நடத்துறாங்க வேலை வாய்ப்பு வேண்டி. இந்த 10 நாளைக்கு முன்னாடி அதுல மதுரையில் நடந்தது, திருச்சியில் நடந்தது, சென்னையில் நடந்தது, பல மாவட்டங்கள்ல நடந்தது. அப்ப எல்லாம் அதிர்ச்சியா பார்த்தாங்க, என்னங்க புதுசா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு. இங்க மட்டும் நடக்கல, அலகாபாத்ல யூனிவர்சிட்டி மாணவர்கள் இந்த நீட் தேர்வுல நடந்த முறைகேடு, சிபிஎஸ்ல நடந்த முறைகேடு, கல்வித்துறையில நடக்கிற முறைகேடுகள், இதுக்கெல்லாம் காரணத்தை காட்டி தர்மேந்திர பிரதான் எனக்கூடிய கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு ரிசைன் பண்ணுங்கன்ற கோரிக்கையோடு களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலகாபாத்ல பல லட்சம் இளைஞர்கள் ஒண்ணு திரண்டு இருக்காங்க பாருங்க.
பாத்தீங்கல்ல, எத்தனாயிரம் மாணவர்கள் அப்படியே போறாங்கன்னு பாருங்க. இது ஒரு மிரட்சியை பாஜகவுக்கு தந்தது. இந்த சூழ்நிலையில தான் பாஜகவினுடைய பயத்தை அதிகரிக்கிற மாதிரி இந்த அபிஜித் அப்படின்ற அந்த இளைஞன் அமெரிக்காவில தன் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இன்னைக்கு டெல்லிக்கு வர்ற. டெல்லிக்கு வந்துட்டு நாளைக்கு போராட்டம்லாம் இல்ல, டெல்லியில இறங்கின உடனே நேரா போராட்ட களத்துக்கு போறாரு. இதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி 3 இளைஞர்களை செய்தி தொடர்பாளரா அவர் நியமிக்கிறார். அந்த 3 இளைஞர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆளுகிற பாரதிய ஜனதா பார்ட்டியோடும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, காங்கிரஸோடு உடன்பாடு இல்ல, இந்த 2ஐயும் தாண்டி புதுசா ஒண்ணு யோசிக்கணும் அப்படின்னு ஜென்சி போராட்டம் வேண்டும், நாம் தலைமை எடுப்போம் அப்படின்னு அவங்க பேசி இருக்கிறாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. சரி, இவங்க எல்லாம் பேசி இருக்கிறாங்கன்னா இன்னைக்குதான் அபிஜித் அமெரிக்கால இருந்து வந்தவரு ஏர்போர்ட்ல கையில அம்பேத்கருடைய படத்தை வச்சுக்கிட்டு வரும்போது சொல்லிட்டு வர்றாரு, 5 பிள்ளைங்க செத்துட்டாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் மஸ்ட் ரிசைன், கல்வித்துறை அமைச்சர் உடனடியா வந்து நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில அம்பேத்கருடைய படத்தை வச்சுக்கிட்டே வர்றாரு. பாருங்க. Education minister must resign. Education minister must resign. 5 students have committed suicide. பாத்தீங்கல்ல, ஆக வீட்டுக்கு கூட போகல. ஏற்கனவே இவர் அரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய வேலைகள் நடந்தது. இந்தியாவுக்குள்ள வந்துட்டாருன்னா அரெஸ்ட் பண்ணிடணும். ஏற்கனவே அவருடைய பக்கங்களை முடக்கி பயந்தாங்க. 2வது இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லும் போது இங்க டெல்லி உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கட்டாயம் அவங்க கூட்டம் நடத்துறதுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு அனுமதியை கொடுத்துட்டாங்க. அதனால வேற ஒண்ணுமே செய்ய முடியல இந்த காவல்துறையால. இந்த காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா உள்ள யாரும் வந்துடாம பாத்துக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் நேத்தே குவிக்கப்பட்டாங்க. நேத்துல இருந்தே காவல்துறை அங்கதான் டென்ட் அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. டெல்லி காவல்துறை யார் வசம் இருக்கு? அமித்ஷா வசம் இருக்கு. டெல்லியில இருக்கிற அரசாங்கத்து கையில காவல்துறையே இல்ல. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், டெல்லியில இருக்கிற காவல்துறை உள்துறையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற காவல்துறை. அப்ப அதுக்கு பொறுப்பு அமித்ஷா. அவர் நேத்து மொத்தமா பூச்சிட்டாரு. உள்ள யாரையும் வரவிடாம வெளியே இருந்து பயங்கரமா வேலைகள் எல்லாம் இந்த பாஜக கும்பல் பார்த்துச்சு. அதெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜந்தர் மந்தரை நிறைஞ்சிச்சுங்க. இவங்க ஒரு பேரிகார்ட் போட்டிருக்காங்க, அதை தாண்டி வெளியவும் இளைஞர்கள் நிக்கிறாங்க. பாருங்க. பாத்தீங்கல்ல, அப்ப உங்களுக்கு புரியுது இவ்வளவு பெரிய போராட்டத்தை போற போக்குல ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பயத்தை தருது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதனால என்ன பண்றாங்க, இவங்களுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க முக்கியமான இஷ்யூவை கையில் எடுத்திருக்கிறாங்க. நீட் தேர்வு, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, 7 பேர் கைதாகிறாங்க, 7 பேரும் பாஜக. சிபிஎஸ்இ தேர்வு அவ்வளவு முறைகேடு, இந்த பிள்ளைங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வெளியாகுது, பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் வெளியாகுது, திருத்தப்பட்ட விடைத்தாள்களுடைய காப்பி கிளியரா அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு மார்க் முன்ன பின்ன அவங்க குறைச்சும் கூட்டியும் குழப்பமா இருக்கு அந்த தேர்தலே, அந்த தேர்வே. அதுல மக்கள் நிறைய குழந்தைங்க கொஞ்சம் மார்க் வாங்கிட்டோம்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது சீரியஸான பிரச்சனையா போகும்போது கல்வி மனிதனுடைய அடிப்படை உரிமை, அதற்கான போராட்டமாக முதல் போராட்டத்தை கையில் எடுத்துட்டு எங்களுக்கு எந்த அரசியல் கட்சி மீது நம்பிக்கை இல்லை, அதாவது ஆளுகிற கட்சி எதிர்கட்சி மீது நம்பிக்கை இல்லை, நாம புதுசா ஒரு அமைப்பா இருந்து செயல்படுவோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு அந்த இளைஞர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல பயந்து போன இந்த பாஜக என்ன பண்றாங்க, பல வழிகள்ல வீடியோக்களை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் யார் தெரியுமா, இவங்க ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய இளைஞர்கள். ஒன்னெல்லாம் ஞாபகம் வைங்க, ஆம் ஆத்மி பார்ட்டியை இயக்குறியதே யாரு? ஒரு காலத்துல பாஜக. காங்கிரஸ் அரசு ஊழல் அரசு ஊழல் அரசு ஊழல் அரசுன்னு சொல்லி அண்ணா ஹசாரேவை கூட்டிட்டு வந்து அவர் மேடையில உட்கார வச்சு நாடகத்தை போட வச்சதே பாஜக தான். அதுல இருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு வந்துதான் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் டெல்லியை கைப்பற்றுது. பல ஆண்டுகளாக காங்கிரசும் பாஜக தான் டெல்லியை ஆளுது. 3வதாக புதுசா வந்த ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியை கைப்பற்றுது. இது பேர் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இதெல்லாம் செய்ய வச்சதே பாஜக தான் காங்கிரஸ்க்கு எதிரா. அதுல இருக்கிற பலரையும் நமக்கு தெரியும். அப்ப அவங்க எல்லாம் சொல்லும்போது நாங்க புரியாம அன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் போய் நின்னுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கு இந்த இளைஞர்கள் கூட்டம் வந்தோடனே திரும்ப அதே பேட்டர்ல கையில எடுக்குது பாஜக. என்ன சொல்றாங்க, இவங்க யாரு தெரியுமா, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்றான். ஆனா இந்த பசங்க ஆம் ஆத்மி பார்ட்டி. ஒரு 3 செய்தி தொடர்பாளர்களை போட்டாங்க இல்லையா, அவங்க படத்தை போட்டு அவங்க ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு பிரபகண்டா பண்றாங்க பாருங்க. இது பரவாயில்லைங்க, ஆம் ஆத்மி பார்ட்டின்னு சொன்னாங்க. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, நான் வந்து இந்திய வம்சாவளி. அவர் ஹிந்தியில பேசுறாரு, நான் இந்திய வம்சாவளி, எனக்கு வந்து இந்தியாவை பத்தி அக்கறை இருக்கு, இந்தியா இன்னைக்கு பெரிய அளவுல மரியாதையும் பொருளாதாரத்திலையும் வளர்ந்து நிக்குதுன்னா அது காரணம் பிரதமர் மோடி. அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பதறாரு அந்த பையன் பாருங்க. हेलो नमस्ते एंड जय श्री राम एवरीवन। जैसा कि आप लोगों को पता ही है, अभिजीत दिपके द सो कॉल्ड फाउंडर ऑफ कॉकरोच जनता पार्टी, जब से इसके बाद पता चली कि जो इसको डिपोर्टेशन ऑर्डर आए वो मैंने भिजवाए। அப்ப ஒரு விஷயம் நமக்கு புரியுதா, ஒரு பக்கம் போலீஸ் கெடுபிடி, இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்களுடைய கையில வச்சிருக்கிற பதாகைகள், கையில வச்சிருக்கிற போட்டோஸ், கையில வச்சிருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிட்டு போகுது போலீஸ். இன்னொரு பக்கம் ஆளுகிற பாஜக கட்சி பயந்து போய் நடுங்கி போய் இவங்களுக்கு எதிராக என்னென்ன பரம்பரையை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லான ஒரு போராட்டம் நடைபெற்று இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு தோழர்களே, நம் இளைஞர்கள் அரசியல் படுத்தாம நம்ம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுங்களா? அரசியல் அற்றவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் திரளும். நீங்க சென்சி போராட்டம் அப்படியே பயங்கரமா ஒரு மாற்றத்திற்கான போராட்டமா இதுவரை உலக நாடுகள்ல இல்ல. நீங்க பக்கத்துல பங்களாதேஷ்ல நடந்துச்சுல, பங்களாதேஷ்ல நடந்துச்சுன்னா அந்த போராட்டத்தினுடைய முடிவு என்னவா இருந்துச்சு? ஒரு பாடகர் அந்த நாட்டினுடைய அதிபரா இருக்கார். பங்களாதேஷனுடைய வளர்ச்சிக்கு ஷேக் ஹசீனா போல பாடுபட்டவங்க இல்ல. இன்னொரு விஷயம் சொன்னா, இந்த ஆயத்த ஆடை தயாரிக்கிறாங்கல்ல, அதுல உலகத்திலேயே இப்ப முதல் இடத்துல இருக்கிறது பங்களாதேஷ் தான். அதுக்கான அடித்தளத்தை இட்டவர் தான் ஷேக் ஹசீனா. அந்த பங்களாதேஷ் நாடை உருவாக்குனதுக்கான போராடி களம் கண்டவர் அவருடைய அப்பா. இப்படி ஒரு வரலாறு இருக்கு. ஆனா பாருங்க, மிகப்பெரிய அளவுல உள்ள வந்து அடிச்சு போராட்டம் பண்ணி நிறைய பேரை கொண்டு எல்லாம் பண்ணி கடைசியில ஒரு பாடகர் கையில தூக்கி கொடுக்குறாங்க. ஒரு நடிகர் கையில தூக்கி கொடுக்கறது எவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டுல இருக்கோ அதுக்குள்ள ஒரு பாடகர் கையில தூக்கி கொடுக்குறாங்க. அப்ப அரசியல் அற்றவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் கண்ண மூடி திரளுது. நான் அதிமுக இருக்க மாட்டேன், நான் திமுக இருக்க மாட்டேன், நான் கம்யூனிஸ்ட்ல இருக்க மாட்டேன், நான் அதுல இருக்க மாட்டேன், இதுல இருக்க மாட்டேன், ஆனா விஜய் பின்னாடி நிற்பேன். இது ஒரு ஆபத்தான சமிக்கை. நமக்கு காங்கிரஸ் மேலையும் கடுப்பு இருக்கு, பாஜக மேல கடுப்பு இருக்கு. ஆனா இளைஞர்கள் அரசியலா என்ன தேவை என்பது தெரியலாம ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல திரள்றது அப்படின்றதும் நம்ம கவனமா பார்க்க வேண்டிய இடம் நான் நினைக்கிறேன். அரசியலற்றவர்கள் பின்னாடி திரள்றது ஃபேஷனா போயிருக்கு. அதை சரி பண்ணணும். பிள்ளைங்க அரசியல் படிக்கணும். அரசியல் ரொம்ப முக்கியம். அரசியல் தெளிவோடு நீங்க ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தா அது இலக்கை நோக்கி செல்லும்.